ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா பிளாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு வச்சு ஒரு சுண்டல் ரெசிபி. அதுக்கு கொல்லை நான் ஒரு 8 hours நைட்டே ஊற வச்சுட்டேன். கொள்ளு ஊற வச்சு அதை நல்லா கழுவிக்கோங்க. குட்டி குட்டியாக பொடிசாக நிறைய ஸ்டோன்ஸு தூசெல்லாம் இருக்கும். பார்த்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி விட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே வெந்திருக்கு. இதை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி கூடவே கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே உங்களுக்கு தேவையான என்ன மாதிரியான காய்கறியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கேரட் எல்லாம் சீவி போட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டயபெட்டிக்ஸ் இருக்கவங்களுக்கு, வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இது சூப்பரான ஒரு ரெசிபி. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கொள்ளு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லி ஒரு விதமான சுண்டல் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த கொள்ளை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட தேவைப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு தேங்காய் ரொம்ப இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் நான் சேர்த்துக்க மாட்டேன். ஸோ இப்படியே நான் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், டேஸ்டான கொள்ளு சுண்டல் ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.